Hi friends, welcome to Kavitha's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செய்ய போறோம். பொட்டுக்கடலை வச்சு இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். இதுல ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. கருக விடாம லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணி, அதாவது இந்த பொட்டுக்கடலையோட வாசம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொட்டுக்கடலை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொட்டுக்கடலை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லாவே நமக்கு ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல சுத்தமான கல் டஸ்ட் எதுவுமே இல்லாத ஒரு நயமான ஒரு கரும்பு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நான் ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புல நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த நெய்ல நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 15-20 போல நான் எடுத்திருக்கேன். இதோட நீங்க முந்திரி பருப்பு, பாதாம், எது வேணாலும் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த பொட்டுக்கடலை லட்டுக்கு உலர் திராட்சை சேர்த்திருக்கேன். இது நல்லா இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி லட்டுல நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு உலர் திராட்சை நல்ல புஷ்ஷுன்னு வந்துருச்சு. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம இந்த நெய்ல நல்லா சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வேற எதுவும் சேர்க்க போறதில்ல. இந்த நெய் இதை வச்சுதான் நம்ம அப்படியே லட்டு பிடிக்க போறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் உலர் திராட்சையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவுல நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பாருங்க நெய்யில, அதை எல்லாத்தையும் இதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கை சூடு போக்குற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம கையில ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் ஆறணும், நல்லாவே சுடுது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை சூடு போடுற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கு. இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு லட்டு பிடிக்க வருது. சூப்பரா நமக்கு பிடிக்க வருது. நெய் மட்டும் நம்ம அந்த திராட்சை பழமும் அதே போல தேங்காயும் வறுக்கும் பொழுது நெய் கொஞ்சம் கூடுதலா ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியா நான் நெய் சேர்த்திருந்தேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நான் திராட்சை பழம் மட்டும்தான் இதுல சேர்த்திருக்கேன். நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் அதே போல நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் இது. இதே போல எல்லாமே நல்லா நம்ம லட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பொட்டுக்கடலை லட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாவும் அதே சமயத்துல ரொம்ப குயிக்காவும் செய்யக்கூடிய ஒரு லட்டு தான் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். வீட்ல இருக்கிறாங்க, இப்ப ஸ்கூல் பசங்க நமக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நம்ம நாட்டு சக்கரை சேர்த்திருக்கனால நல்ல ஒரு பிரவுன் கலர்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்ப பாருங்க லட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு உடைச்சும் காட்டுட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.